அந்த போனை நோண்டிட்டு இருக்கிறல்ல, படுத்துக்கிட்டே போனை நோண்டிக்கிட்டு பல காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறல்ல, அப்ப கூட உனக்கு ஒரு பயம் வரல. என் திருச்சபையில ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது, என் தேவன் திருச்சபையில ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா தவறான செயல்பாடுகள், பல காரியத்தை உன் படுக்கையில படுத்துக்கொண்டு நீ யோசித்து கொண்டு இருக்கும் போது உனக்கு ஒரு பயம் வரல. நீ சாதிச்சலான்னு நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரளாய் விதைச்சாலும் கொஞ்சமாக தான் வரும். நம்ம யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம்? யாரை எதிர்த்து நிற்கிறோம் நமக்கு தெரியல. யாரை எதிர்த்து நிற்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் படுக்கையின் நேரம் எவ்வளோ? எத்தனை பேர் காலை 9 மணிக்கு தூங்குற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் 11:30 12 அப்படி தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நேரங்களில் ஒரு ஜெப திட்டத்தை கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வந்து நின்று பாருங்க, தெரியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன் எல்லையில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. கர்த்தர் எவ்வளவு அங்கலாய்ப்பாய் பேசி கொண்டிருக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏன் பெறப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் இதை செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தா. எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல. எப்பதாங்க வரும்? அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, கண்ணாடி பெட்டிக்குள் போவதற்கு முன்பாக அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும்.